Hi guys, welcome to my channel and இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னா செல்ஃப் கேர் வீடியோ ப்ரிப்பேரிங் ஃபார் 2025 அந்த மாதிரி நான் எப்போவுமே பண்ணுவேன். மாதத்துக்கு ஒரு ட்வைஸ் ஒரு ட்ரைஸ் வந்து ஒரு டே வந்து ஒதுக்குவேன். அந்த டேயில் வந்து லைக் என்னையே நான் வந்து ஃபுல்லாக வந்து கேர் பண்ணிப்பேன். லைக் ஹேர் ஸ்கின் பாடி ஃபுல்லாகவே வந்து என்னை வந்து நான் கேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த டே தான் இன்னைக்கு. ஸோ நான் என்னென்ன பேக்கு மாஸ்க் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ள போது ஹேர் பேக் தான். முடியெல்லாம் வந்து சிக்கிலாம இருக்குது. இப்போ நான் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நார்மல் ஆயில் வந்து அப்ளை பண்ணலாம், அதுவும் அப்ளை பண்ணுவேன். ஆனால் ரூட்ஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து நல்ல க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு முடியோட எண்ட் இருக்குல்ல, அங்கேயும் வந்து அப்ளை பண்ணணும். ஒரு பார்ட்டிஷனாக வந்து ரூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து அது பாட்டில் கொடுப்பாங்க. இது ரொம்ப வந்து ஒட்டும். அதனால வந்து அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஃபில்லர் வந்து இருந்ததுன்னா ஈஸியாக வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து ஹேரில் வந்து எந்த ஒரு சிக்கும் இல்லை. ஆக்சுவலி ஆயில் அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பார்க்க வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்ட மாதிரி தெரியும். ரொம்ப நாளாக வந்து என்னையே இது யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ முதல்ல வந்து நான் நார்மல் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து தான் வந்து கேஸ்டர் ஆயில். முதல்ல நார்மல் ஆயில் வந்து ரொம்ப தின்னா லைட்டாக இருக்கும். ஸோ வந்து டக்குன்னு எல்லா ஹேருக்கும் வந்து அப்ளை பண்ணிடலாம். அது ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் இடத்துல தான் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி ரூட் செக்ஷன்ஸில் மட்டும் தான் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் அதுக்கு ஆட் பண்ணுறேன். எவ்வளோ நிறைய எண்ணெய் வந்து எடுத்திருக்கேன். பிகாஸ் ரொம்ப நாளாக அப்ளை பண்ணல. இது ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி இப்போ வந்து கேஸ்டர் ஆயில் வந்து இருக்கும். இதில் மாதிரி எதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி முடி ஸ்டார்ட் ஆகிறதுல வந்து வரும். ஸோ கைஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹேர் மாஸ்க் வந்து நான் சொல்ல போகிறேன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து நல்லா வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக் வந்து ஸோ வந்து ஒரு எக் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து லெமனும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நான் வந்து தயிர் வந்து ஆட் பண்ண போகிறேன். தயிர் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு தலையில் அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ண. கைஸ், நம்மளோட அந்த மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஸ்மெல் வருது தான், பட் பரவாயில்ல. ஸோ நான் இப்போ இந்த கேஸ்டர் ஆயிலாம் ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து இது ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு கைஸ் ஹேர் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணியாச்சு. இப்போ 20 நிமிஷம் கழிச்சு நம்ம போயிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். வந்து தலையில் அப்ளை பண்ணி இந்த மாஸ்கெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஃபஸ்ட் வந்து ஷாம்பு வந்து போட போகிறேன். அதுக்கு வந்து லாரியால் எடுத்திருக்கேன். இது வந்து நான் டேரெக்டாக என்றைக்குமே அப்ளை பண்ணதே இல்லை. ஒரு 4-5 வருஷமாக டைல்யூட் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸுமே எனக்கு தருது. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாரியாலோட கண்டிஷ்னர். இது கூட லைட்டாக ஹனி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டிஷ்னர் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து லைக் இன்னும் ஷைனிங்காக வந்து கொடுக்கும் ஹேரை. அடுத்து வந்து நான் யூஸ் பண்ணுறது டாக்டர் ரேச்சல்ஸோட பாடி ஸ்க்ரப், ஃபேஸ் அண்ட் பாடி ஸ்க்ரப். ஸோ இது வந்து நான் ஃபேஸ்க்கு கை காலுக்கு முக்கியமாக நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். அண்ட் பாடிக்குமே கால் கையெல்லாம் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து வந்து என்னோடய லூஃபா அண்ட் பாடி வாஷை வச்சு ஃபுல்லாக வந்து அதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிடுறேன். அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக வந்து என்னோடய ஃபேஸ் வாஷையும் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ கைஸ், குளிச்சாச்சு. இப்போ தான் வந்து குளிச்சு முடித்தேன். ஈரமாக இருக்குது ஃபுல்லாக. இப்போ நான் வந்து ஒரு சாஃப்டான ஒரு டர்க்கி டவல் சொல்லுவாங்க இல்லையா, அதை வச்சு லைட்டாக வந்து இது பண்ணிக்கிறேன். நான் எப்போவுமே வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் இந்த மாதிரி டவல் வச்சு லைட்டாக டேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். இந்த டேபிள் ஃபேன் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து வச்சு என் ஹேர் வந்து ட்ரை பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். லைட்டாக அந்த தண்ணியை மட்டும் இப்படி வந்து எடுக்கணும். இப்போ வந்து ஹேர் ட்ரை ஆகட்டும். நான் அந்த டைமில் வந்து என்னோட ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளன்சர், நம்ம அது வந்து போட்டாச்சு ஆல்ரெடி. ஸோ இப்போ அடுத்து வந்து சீரம் யூஸ் பண்ணுறேன். லாரியால் பாரிஸோட சீரம் எடுக்கிறேன். ஸோ இந்த சீரம் தான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி. ரொம்ப யூஸ் பண்ணானா ஃபேஸ் வந்து அப்ளை பண்ணணும். சீரம் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் ஃபாக்டைலோடது வந்து யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் 3 ரீசன்ஸ் வந்து இதுக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து லைக் இது ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஐட்டம். ஸோ அதனாலே வந்து வாங்கலாம் தான் தோணுச்சு. செகண்ட் வந்து நான் எந்த பொருள் வாங்கினாலும் ரிவ்யூஸ் ரொம்ப பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் பார்த்து வாங்கும்போது இது பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. மூணாவது இதோட கலர், லைக் பர்பிள் கலர் வேறு லெவலில் இருந்தது பேக்கேஜிங். அதனாலே இது வந்து வாங்கினேன். ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணலாம். அப்படி ஸ்மூத்தாக வருது. மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. அடுத்து வந்து சன்ஸ்கிரீன் டாக்டர் ஷெட்ஸோட யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிசல்ட்ஸ்மே அது நல்லாவே இருக்குது. ஸோ கடைசியாக வந்து ரிப்பன் போட்டு முடிச்சிடறேன். ஸோ அடுத்து வந்து பாடி லோஷன் தான் வந்து போட போகிறேன். போட்டுக்கிறேன். இப்போ வந்து ஹேர் வந்து ட்ரை ஆயிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. அதாவது ஒரு ஹாஃப் இருக்கணும். பாதி வெட் பாதி ட்ரையாக இருக்கும் போது நம்ம வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து சீரம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதான். இது கூட வந்து ஃபேஸ் மாஸ்க் இன்க்ளூட் பண்ணுவேன், பட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அது பார்க்கலாம்.